கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். நாட்கள் பொல்லாதவைகள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் பல விஷயங்கள் நடக்கிறத நாம் ஊடகங்கள் வாயிலாகவும் அல்லது செய்தித்தாள் மூலமாகவும் நம்ம கேட்குறோம் இல்லைங்களா? இன்றைக்கி ஒரு வீட்டில் கொள்ளை நடந்துருச்சு, கொலை நடந்துருச்சு, சின்ன வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க, திருடிட்டாங்க, இப்படி பலவிதமான செய்திகளை நாம் கேட்குறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் பொல்லாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, பொல்லாத செயல்கள், பொல்லாத விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது இல்லையா? அதைத்தான் நாட்கள் பொல்லாதவைகள்னு சொல்கிறேன். இப்போ ஒவ்வொரு நாள் அதனால் என்ன பிரயோஜனம் நினச்சி பாருங்கள். ஒரு நாள் ஒரு தவறான காரியத்தை செய்கிறதுனால, திருடுறதுனால, பொய் பேசுகிறதுனால, விபச்சாரம் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்? அது பொல்லாத காரியத்தை செய்யக்கூடிய விஷயமாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த பொல்லாத காரியங்களை சுமந்து கொண்டு தான் அந்த நாட்கள் கழிந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் சொல்கிறாரு, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கிங்க. உங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த நாட்கள், உங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த வாய்ப்பு, உங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த காலம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கடந்து போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், மறுபடியும் அந்த நாள் வராது இல்லைங்களா? இது எல்லாத்துக்குமே சாதாரணமாக தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆயுசு நாட்களில் நேற்றைய தினம் மறுபடியும் திரும்பி வரப்போகிறதில்லை, இன்றைய தினம் மறுபடியும் வரப்போகிறதில்லை, இனி நாளைய தினம் தான் வரப்போகுது. அப்போ கழிந்து போன நாட்கள் மீண்டும் நமக்கு வரப்போவது கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. நாம் எப்படி பிரயோஜனப்படுத்திக்கிறது அப்படின்னா, அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் மதியற்றவர்களாக இருக்க வேண்டாம், கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அப்போ மதினா ஞானம், அறிவு, விழிப்புணர்வு இதெல்லாம் இல்லைன்னா காலம் நமக்கு வீணாக போயிடும், பிரயோஜனம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் மதியற்றவர்களாக இருக்காதீங்க, ஞானம் இல்லாதவர்களாக இருக்கீங்க, அறிவு இல்லாதவங்களாக இருக்காதீங்க. கடவுளோட சமூகத்தில் போய் உட்காருங்க. காலையில் தூங்கி எந்திரிச்சுன்னா கடவுள்கிட்ட கேளுங்க. பொறுமையாக கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தூங்கி எந்திரிச்ச உடனே, ராத்திரியெல்லாம் நாங்கள் தூங்கினோம், இரவு நித்திரையின் போது நீங்கள் எங்களோட கூட இருந்தீங்க, அதுக்காக நன்றி. புதியதொரு பகல் வேலையை காணும்படியாக செஞ்சீங்க, அதுக்காகவும் உமக்கு நன்றி. இந்த நாள் நீங்கள் எங்கள் கையில் கொடுத்துருக்கிறீங்க, இதை நான் பிரயோஜனமாக பயன்படுத்த நான் என்ன செய்யணும்? ஆண்டவரோட சமூகத்தில் அமைதியாக உட்கார்ந்து பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. கடவுள் நமக்கு வெளிப்படுத்துவார், இன்றைக்கி நாம் என்னென்ன செய்யணும், என்னென்ன காரியத்தை செய்யணும்னு சொல்லி நாம் ஒரு திட்டம் போட்டிருப்போம் இல்லையா? அந்த திட்டத்தில் பிரயோஜனமான காரியங்களை செய்யும்படியாக நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, நம்முடைய மதி நினைவுக்கு கொண்டு வரும். அந்த காரியத்தை நாம் செய்கிறப்போ அந்த நாள் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அதைத்தான் சொல்கிறார், காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும். 10 நிமிஷம் கடவுளோட சமூகத்தில் அமைதியாக உட்கார்ந்து நீங்கள் கேளுங்க, இன்றைக்கி நான் என்ன செய்யணும், இந்தந்த திட்டங்கள்லாம் வச்சுருக்கிறேன், இன்றைக்கி நான் இதை செய்யலான்னு முடிவு எடுத்துருக்கிறேன், இதை நான் செய்யலாமா வேண்டாமா, அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்குமா அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம்? ஒரு கடவுளோட ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து ஒரு தியானம் பண்ணி ஒரு ஜெபம் பண்ணி பாருங்கள். நிச்சயமாகவே அந்த நாள் நாம் செய்கிற எல்லா காரியங்களும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். எத்தனையோ நாள் நாம் ஒரு நாள் வீணாக போனதை நினச்சி வருத்தப்பட்டிருப்போம் இல்லையா? போன வாரம் முழுசும் அநியாயமாக கழிஞ்சு போச்சு, ஒரு வாரம் என்னோடய வாழ்க்கையில் வீணாக போயிடுச்சு சொல்கிறோமா இல்லையா? அந்த மாதிரியான வார்த்தைகளை நாம் சொல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளையும் நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படியாக கடவுளோட சமூகத்தில் உட்கார்ந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். வியாபாரத்தில் நல்ல வியாபாரம் பண்ணி நல்ல லாபம் சம்பாதிச்சு நல்லா இருக்கும். தொழில் செய்கிற இடத்துல நல்ல வேலை செஞ்சு நல்ல ஒரு பிரயோஜனமான ஊதியத்தை நம்ம சம்பாதிக்கணும்.
இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற செயல்கள் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நாம் அந்த நாளை பயன்படுத்துகிறதாக இருக்கணும். அதற்கான ஞானத்தையும் அதற்கான அறிவையும் விழிப்புணர்வையும் கடவுள் கொடுக்கணும். கடவுளோட சமூகத்தில் போய் உட்காருங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. பொல்லாத நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்களோ அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்க. உங்களுடைய பரிசுத்தமான சன்னிதானத்தில் அமர்ந்து நாங்கள் ஞானத்தை பெற்றுக்கொண்டு உம்முடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து அதன்படி செய்து நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்க. இந்த நாள் எல்லோருக்கும் ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க நாங்கள் உம்மிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொண்டு அதை செய்ய நீங்கள் கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.